அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் ஜெயினுல் அரஃபா. அநீதி இழைத்துவிட்டு சாதாரணமாக மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பினுடைய நிலவரம் என்ன? அநீதம், ஒரு ஆளுக்கு அநீதம் இழைக்கப்படுது. அநீதம் இழைத்தவனுடைய துவாக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில் எந்த ஒரு தடையும் இல்லைன்னு அழகான ஹதீஸ் இருக்கு. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக சில விஷயங்கள்ல, பல விஷயங்கள்ல வாக்குறுதி கொடுத்துட்டு மீறல் செய்கிறது, அதுக்கப்புறம் நம்பிக்கைக்கு மாறு செய்தல், ஏமாற்றுதல், இந்த மாதிரி நிறைய அடிப்படை விஷயங்கள்ல தகர்த்துக்கிட்டு சாதாரண கடைசியில் என்னால் எதுவுமே முடியலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பு சாத்தியப்படுமா அல்லாஹ்விடத்தில்? அதாவது மனிதர்களுக்கு அநீதி செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டாருன்னா அந்த மன்னிப்பு ஏற்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. மன்னிப்பு ஏற்கிறத பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவருடைய மனசு தான் அதுக்கு ஜட்ஜி. உங்களுக்கு அதை மன்னிக்க இயலும்னா எல்லாம் மன்னிச்சுக்கிடுவான். ஒருத்தர் உங்களுக்கு அநியாயம் பண்ணுறாரு, மன்னிப்புன்னு கேட்குறாரு, நீங்கள் என்ன செய்றீங்க? சரி போப்பான்ட்டீங்க, மனசு குளிர்ந்து போச்சு. அப்புறம் எல்லாம் கேட்க மாட்டான். ஏன்? நீங்கள் மனம் குளிரலைங்கிறதுக்காகத்தான் எல்லாம் உங்களுக்காக நியாயம் கேட்க போகிறான். நீங்கள் ஏமாத்துறான், இதெல்லாம் மன்னிப்பை போடான்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மன்னிப்புக்கு அர்த்தம் கிடையாது. அப்போ அவரவர் ஒருத்தர் சின்ன விஷயத்தில் திருப்தி அடைஞ்சிருவார், ஒருத்தர் அது எவ்வளோ கேட்டாலும் திருப்தி அடைய மாட்டார், அப்படிலாம் இருக்கிறது. அதனால் இங்கே மன்னிப்பு கேட்குதல் என்பது யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவர்கள் அந்த மன்னிப்பில் திருப்தி அடைந்தார்களே ஆனால் அப்போ அந்த மன்னிப்பு ஏற்கப்படும். இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவருடைய பத்துவா என்ன செய்யும்? அவரை பாதிக்கும். ஆனால் பாதிக்கப்பட்டவருடைய பத்துவானவன் என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்கறதுனாலாம் பாதிப்பு நினைச்சிடக்கூடாது. நீங்கள் பாதிப்பு நினைச்சிருப்பீங்க, உண்மையில் அவன் பாதிப்பு செஞ்சிருக்க மாட்டான். உங்களுக்கு வாக்களிச்சிருப்பான், நாளைக்கு ரூபா தர்றேன்னு தர முடியாமல் போயிருக்கும். அதுக்கு ஏற்கத்தக்க ஒரு ரீசன் இருந்திருக்கும், வேணும்னு செஞ்சிருக்க மாட்டான். நீங்கள் பாதிப்புன்னு நினச்சிருப்பீங்க, அவன் பார்வையில் பாதிப்பாக இருக்காது. ரப்புல் ஆலமீன் ரெண்டும் தெரியும். நம்ம கேட்டவொன்னு ஒன்று அழிகலைன்ற கூடாது, அதுக்குடைய ரீசன் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அது தகுந்த காரணத்தோடு நியாயத்தோடு இருக்குமையானால் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை என்ன செய்யும்? அது வெயிட் உள்ளதாக இருக்கும். சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை மன்னிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் அல்லாஹ் கிளைம் பண்ண மாட்டான். அல்லாஹ் அதை பற்றி கேட்க மாட்டான், மன்னிச்சிருவான்.